புனித அருளப்பர் சகாகுன். இவர் ஸ்பெயின் சாகுன் நகரில் பிறந்தார். பார்கோயின் ஆயர் இவரை படிக்க வைத்தார். தனது 26வது வயதில் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். 1063ஆம் ஆண்டு புனித அகுஸ்தினாரின் மடத்தில் சேர்ந்தார். நற்கருணைநாதரிடம் இவருக்கு சிறப்பான பக்தி உண்டு. 1079ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 11ஆம் தேதி இவர் விஷம் வைத்து கொல்லப்பட்டார். 1609ஆம் ஆண்டு இவர் அருளர் பட்டம் கொடுக்கப்பட்டது. 1690ஆம் ஆண்டு இவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. June 12th, Monday. The church remembers today Saint John of Sahagan. The Gospel of the day. Blessed are the merciful, for they will receive mercy. Matthew chapter 5, verse 7. The Beatitudes are 8 blessings recounted in the Sermon on the Mount. Each one is a proverb-like proclamation without narrative but full of meaning. These Beatitudes present a new set of Christian ideals that focus on a spirit of love and humility. They also echo the highest ideals of the teachings of Jesus on mercy, spirituality, and compassion. Do we follow them in our lives? Are we meek, merciful, pure of heart, and peacemakers? God has 2 dwellings, one in heaven and the other in a meek and thankful heart. Isaac Walton. Nani
வழியில் நடப்பவர்க்கு என்றும் நல்ல வாழ்விற்கு. மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இது வாழ்வளிக்கும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ரேசல் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, சென்ட் தெரேசா ஆஃப் அவிலா கோட்ஸ் அவருடைய அருமையான வார்த்தைகள். Let nothing disturb you, let nothing frighten you. All things pass, God never changes. Patience achieves all it strives for. Whoever has God lacks nothing, God alone suffices. எதுவும் உன்னை தொந்தரவு செய்யாதிருப்பதாக, எதுவும் உன்னை பயமுற செய்யாதிருப்பதாக. அனைத்தும் கடந்து போம். இறைவன் என்றும் மாறாதவர். இறைவனை கொண்டிருப்பவருக்கு எதுவும் தேவையிராது. இறைவன் ஒருவரே போதும். புனித அவிலா தெரேசா. சென்ட் தாமஸ் அக்வீனாஸ். No one can live without joy. That is why a person deprived of spiritual joy goes after carnal pleasures. மகிழ்ச்சியின்றி யாரும் வாழ முடியாது. புலன் இன்பங்களுக்கு பின் இத்தூய மகிழ்ச்சி இராது. ஆகவே மனிதனாகட்டும் அல்லது மிருகங்களாகட்டும், இன்னும் சொல்லப்போனால் தாவர இனங்கள் கூட அவைகளுக்கு பிடித்தமானவைகள் இருக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சியை வெளிக்காட்டுவது உண்டு. மனிதனை பற்றி நமக்கு தெரியும். ஒரு புன்முறுவல் போத்தால் அடுத்த பக்கத்திலிருந்து புன்முறுவல் வரும். நாம் கோபமாக பேசினால் அடுத்த பக்கத்திலிருந்து கோபமாக வரும். ஆக இந்த உணர்வு எதிர்பார்ப்புகள் இயல்பாக நடைபெறுவதை பார்க்கலாம். மிருகங்களும் அப்படித்தான். பழகிய மிருகங்கள் கூட சில சமயத்தில் சொந்த வீட்டில் வளர்க்குற நாய் கூட அந்த எஜமானனை கடித்துவிடும், அதுக்கு பிடிக்காதது செய்தான். சாதாரணமாக ஒரு வகையான நாய்கள் உண்டு. இந்த அல்சேஷனுக்கும் உல்ஃபுக்கும் கிராஸ் பிரீட். அது ரொம்ப ஃபெரோஷியஸ் அனிமல்கள். அவருடைய குணநலன் அப்படித்தான். பழகிற வரைக்கும் பழகும். அதுக்கு ஏதாவது எஜமானனே ஆக இருந்தாலும் சரி, அது உடனே கடிக்கும். எப்போ கடிக்கும்னா, நல்ல எலும்பு போட்டு அதை கடிக்கும். அது எலும்பு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு குச்சி வச்சுக்கிட்டு ஜாக்கிரதையாகவே எச்சரிக்கையாகவே ஒரு குச்சி வச்சுக்கிட்டு அந்த குச்சியை போய் அந்த எலும்பு சாப்பிட்ற இடத்துல குத்தி பாருங்க, தீந்துச்சு, அந்த குச்சியை தூள் தூளாயிடும். அந்த மாதிரி தான் கை வச்சாலும் நடக்கும். அதே மற்ற நாய்கள் இருக்காது. மற்ற நாய்கள் எஜமான், ஆகவே அந்த பண்பு இருக்கும். அந்த ஒரு வெரைட்டி டாக் மட்டும் அப்படி தான் இருக்கும். அப்போ நான் சொல்ல வந்தது இந்த நாய்க்கு இந்த குணம், இந்த நாய்க்கு குணம் அது அல்ல. மிருகங்கள் கூட தங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அது எஜமானனாக இருந்தால் கூட அவனை கடித்துவிடும். இது என்னுடைய எல்லைக்குள் வராதே என்கின்ற ஒரு குணம். அப்படி இருக்கும் பொழுது இந்த மகிழ்ச்சியானது தடைபடும் பொழுது, தனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் இருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு பிறழ்தல், தடம் புரள்தல், இந்த வகையில் தான் போகணும், போக முடியல, ஆகவே தடம் புரண்டு போதல். இதுதான் பாவ வாழ்க்கையினுடைய சூத்திரமே. பாவ வாழ்க்கையில் போறான் என்றால் அவன் தடம் புரண்டு விட்டான்.
இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் இதில் அவனுக்கு ஏதோ ஒரு வெற்றிடம், ஒரு சூன்யம், ஒரு புரிந்து கொள்ள முடியாத இழப்பு. உதாரணமாக, நல்ல உதாரணம், நம்ம வீட்டில் யாராவது நமக்கு வேண்டப்பட்டவங்க இறந்து விட்டால், பெற்றோர்களுக்கு பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு பெற்றோர், ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத வகையில் ஒரு இழப்பு, ஒரு சாவு, உடனே கடவுள்கிட்ட கோச்சுப்போம். நம்ம ஏன் கடவுளை இப்படி செய்யணும், அம்மே நான் கோயிலுக்கு போக மாட்டேன், கடவுளாவது மண்ணாங்கட்டியாவது என்று இருப்பது அந்த வெறிநாயை போல. இந்த வெறிநாய்க்கு இவர் தான் என்னுடைய மாஸ்டர், இஸ் மை பாஸ். ஒருவேளை அவர் செய்வது எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம், பிடிக்கவில்லை என்பதனால் நான் அவரை கடிக்கக்கூடாது என்பது தெரிந்திருக்குதா? என்னை ஏன் தொந்தரவு பண்ற, உன்னை கடிப்பேன். நீ மாஸ்டரா இருந்தா என்ன, பாஸா இருந்தா என்ன, கடவுளா இருந்தா என்ன? இந்த தடம் புரள்தல் என்பது இப்படி நம்மை அலகழிக்கும். அடுத்ததாக, உடனே இதுக்கு மாற்று வழி என்ன? எனக்கு தேவையானதை செய்வேன், புண்பட்ட மனதை புகை போட்டு ஆற்று, புகை படிக்கிறேன், நல்ல சிக்கன் ஏற்றிக்கிறேன், எனக்கு மனசில் பாரம், மனத்தை நான் இலகுவாக்க வேண்டும், ஆகவே குடிக்கி அல்லது போதை மருந்துகளுக்கும் மாத்திரைகளுக்கும் ஊசிக்கும் அடிமை. இதெல்லாம் யதார்த்தத்தில் பார்க்கிறோம். ஒன்றை மறைப்பதற்கு அல்லது அதை மறப்பதற்கு இப்படி மாற்று வழிகள், அவைகள் எல்லாம் ஒரு காலம் உனக்கு எந்த நன்மையும் செய்யாது என்று தெரிந்திருந்தாலும் செய்வதுதான் மடத்தனம். ஆகவே ஜான் எஃப் கென்னடி quotes, Claude eagerly piloted the bomb aircraft to Hiroshima. Sorry for that, wanted to commit suicide, sent his pension to Hiroshima. Mankind must put an end to war, or war will put an end to mankind. மனிதன் யுத்தத்திற்கு முடிவு கட்ட வேண்டும். இன்றேல் யுத்தம் மனிதனுக்கு முடிவு கட்டும். அவர் சொன்ன உதாரணம், ஹிரோஷிமா மேல பாம் போட்ட அந்த பைலட். அவன் அனுப்பப்படுகிறான், போய் ஜப்பான் மேல பாம் போட்டு வா, 2வது உலக போர். போனான், பாம் போட்டான், புல்லு கூட முளைக்காத அளவுக்கு பஸ்பமானது ஜப்பான். மக்களும் சரி, மிருகங்களும் சரி, புல் பூண்டும் சரி, அத்து இல்லாமல் போயிற்று. பிறகு அவன் வருத்தப்படுகிறான், மனஸ்தாபப்படுகிறான், செய்தது தவறு, இதுக்கு பிராயச்சித்தம், என்னுடைய பென்ஷன் எல்லாம் அனுப்புறேன், யாருக்கு உதவட்டுமோ உதவட்டும். எவ்வளவு பிராயச்சித்தம் செய்தாலும் நடந்தது மறுபடியும் சரியாகிவிடுமா? அதான் கேள்வி. இன்னொரு உதாரணம் கூட, பழைய உதாரணம், அது ரொம்ப நாள் ஆச்சு, வருஷங்களோட ஆச்சு. ஒருத்தர் ஒரு படத்தை போட்டு பரிசு வாங்குகிறார், சிறந்த படம். என்ன படம்? அந்த சொமாலியா நாட்டில் ஒரு மால் நியூட்ரிஷனில் ஒரு குழந்தை எலும்பும் தோலுமா அப்படியே பம்மிக்கிட்டு உட்கார்ந்துருக்குது. எப்போ கீழே விழுந்து சாகும், பருந்து அதை தூக்கி கொண்டு போகலாம் என்று ஒரு பருந்து காத்து கொண்டு இருக்கிறது. இந்த புகைப்படத்தை பார்த்து வறுமையின் கொடுமை, பசியின் கொடுமை அப்படின்னு இவர் புகைப்படம் போட்டு உலக புகழ் பெற்றுவிட்டார். கேட்கப்பட்ட கேள்வி, இந்த புகைப்படத்திற்காக நீ இப்படி இந்த புகைப்படத்தை எடுத்து போட்டிருக்கிறாயே, அங்கே ஒரு குழந்தை பசியால் சாக கிடக்கிறது, அது செத்து விழுந்ததும் எடுத்துக்கொண்டு பறந்து போக பருந்து காத்து கொண்டு இருக்கிறது. போய் உதவ வேண்டும் என்ற மனிதத்தன்மை இல்லாமல் உன்னுடைய வக்கர புத்தியானது அதை போட்டோ எடுத்து உன்னை பெருமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கொடியதல்லவா என்று உலகம் கேள்வி கேட்க ஆரம்பித்தது. அந்த புகைப்பட கலைஞன் தற்கொலை செய்து கொண்டார். உண்மை. பழைய கதை, புதிய கதை. போன வாரத்தில் மலேசியாவில் அந்த சின்ன குழந்தைய
அந்த பாட்டி போட்டு அடி அடி நடிக்கிறா. கொடூரம், கொடுமை. ஆனால் அதை விட கொடுமை என்னவென்றால், அதை ஒருத்தி தான் போல இருக்கு, அவருடைய கூட்டாளி தான், அதை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாளே. அப்ப என்ன கொடுமை? நீயும் அதை பார்த்து கொண்டு வாழாயிருக்கிறாயே, உனக்கு துடிக்க வேண்டாமா? ஐயோ அந்த குழந்தையை அடிக்கிறாயே, போதும் நிறுத்து என்று போய் அந்த பாட்டியை தடுத்து நிறுத்தியிருக்க வேண்டும். அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய குச்சியை பிடித்து தூக்க எரிந்து போட்டிருக்க வேண்டும், உண்மையான மனித தன்மை இருந்தால். அந்த கதை அப்படி, இந்த கதை இப்படி, நாளைக்கு ஒரு கதை வந்துக்கிட்டு தான் இருக்கும். எப்பொழுது இந்த மனிதனுடைய மனமானது உண்மையான விழுமியங்களுக்கு கட்டுப்பட்டு இறை அன்பும் பிறர் அன்பும் நிறைந்து இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட அவலங்களை நாம் சந்தித்து கொண்டிருப்போம். மனிதன் யுத்தத்திற்கு முடிவு கட்ட வேண்டும். இன்றைய யுத்தம் மனிதனுக்கு முடிவு கட்டும். The Beatitudes are the heart of the Sermon on the Mount, the heart of the whole gospel. என் வகை பேறுகளே நற்செய்தியின் இதயம். The secret of happiness is renunciation. மகிழ்ச்சியின் சூட்சுமம் தன்னை ஒருத்தல். மகிழ்ச்சி வேண்டுமா? யார் இவைகளை எல்லாம் மறுத்து இயேசுவின் பாதையில் நடக்கின்றார்களோ அவர்கள் முழுமையான மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் பெறுவார்கள். திருவிக்காவுடைய அருமையான வார்த்தைகள். அமைதி மலை மீது அமர்ந்து அறமழை பொழிந்தாய், அது அன்பாராய் அருட்கடலாய் பெருகலாச்சே. சொல்லிய அந்த என் வகை பேறுகள், தி beatitudes, the be attitudes, எப்படி இருக்க வேண்டும் என்ற இந்த பண்புகள் இன்று உலகத்தை சவால் நிறைந்த வகையிலே கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறது. அதை பின்பற்றியவர்கள் மகாத்மா காந்தியை போல பெரியவர்களாக, பெரிய உள்ளங்களாக, மகாத்மாக்களாக மாற முடியும். இல்லை என்றால் நாம் இந்த கிறிஸ்துவர்கள் என்ற சொல்லுக்கே அருகதையா என்ற ஒரு கேள்வி எழும்பும். முழந்தாள் இருப்போம், ஜெபிப்போம். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, எம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. வாழ்வது நான் அல்ல, என்னில் நீரே வாழ்கின்றீர் என்கின்ற வகையில் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கவும் அதன்படி நடக்கவும் வேண்டிய மன தெளிவு, மன துணிவு, மன தாராளம், மன தியாகம் இவைகளை தந்து ஆசீர்வதியும். இந்த தினத்தில் பள்ளிக்கூடங்கள் திறக்கின்றன. கல்வி அறிவை கொடுப்பது ஒரு பக்கம், ஞான அறிவை தருவது இன்னொரு பக்கம். குறிப்பாக நம்முடைய கிறிஸ்துவ பள்ளிகள் இதற்கு முதலிடம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமாய் செபிக்கின்றோம். ஆண்டவரே, உலகத்தின் கண்ணோட்டத்தின்படி அல்ல, மாறாக உம்மை அடைவதே மனிதனுடைய குறிக்கோள், படைப்பினுடைய குறிக்கோள். படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க என்பதும், படைப்பினுடைய காரணம் என்ன என்பது சின்ன குறிப்பிடத்தில் இறைவனை அறியவும், அறிந்து அவரை நேசிக்கவும், அதற்காக முழுமனதாக தன்னையே அர்ப்பணிக்கவும் வேண்டும் என்பதையெல்லாம் மறந்து போய் உலகத்தின் கண்ணோட்டத்தில் இருக்கக்கூடிய பல வகையான தெளிவற்ற சூழ்நிலைகளை, தடம் புரண்ட வழிகளை, தரம் குறைந்த வழிகளை பின்பற்றாமல் நீர் காட்டிய வழிகளிலே நாங்கள் நடக்க வேண்டும் என்பதை எமக்கு என்பித்தருளும். வேண்டிய மனத்திடனை தாரும், தெளிவை தாரும். அந்த மனத்தில் இருக்கக்கூடிய அந்த விழுமியங்களை கடைபிடிக்க வேண்டும் என்ற எழுச்சியை தாரும். வெறுமனே உலகத்தின் போக்கில் இல்லாமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்பதோ, சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்பதோ, திண்ணை கண்ட இடம் தூக்கம் என்பதோ இல்லாமல் எமக்கு நீர் கொடுத்திருக்கிற வழி, வாழ்வது நான் அல்ல என்னில் நீர் வாழ்கின்றீர் என்பதை உம்முடைய வார்த்தைகளை செவிமடுக்கின்ற எங்களுக்கு, உம்முடைய திருவுணவை உண்கின்ற எங்களுக்கு, உம்முடைய அருட்சாதனங்களை பெறுகின்ற எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் இதனுடைய ஆழத்தை உணரச் செய்திடலாம். அதனால் நாங்கள் விசுவசிப்பதை
வெறும் கொள்கை திரட்டாக அல்ல, ஞாயிற்றுக்கிழமைகளிலே வெறும் பாடலாக அல்ல, மாறாக ஒவ்வொரு நாளும் அதை வாழ்ந்து காட்ட, குறிப்பாக நாங்கள் வேலை செய்கின்ற இடத்திலே, பிள்ளைகள் படிக்கின்ற இடத்திலே, பிறருக்கு, மற்ற மக்களுக்கு, மற்ற பிள்ளைகளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய வகையிலே உறுதி பூசல் பெற்ற பிள்ளைகளாக, பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்ற பிள்ளைகளாக நாங்கள் வளரவும் இயங்கவும் செய்திடலாம். இதனால் நாங்கள் சான்று பகரக்கூடிய வகையில் வாழச் செய்திடலாம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும்
இருப்பதாக. இயேசுவில் அன்பானவர்களே, ஜூன் மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆண்டின் பொதுக்காலம் 10ஆம் வாரம். இன்று புனித அருளப்பர் சாகும் எனும் புனிதரை திருச்சபை ஞாபகப்படுத்துகிறது. இந்த நாள் திருப்பலியை தொலைக்காட்சிகளுக்கு செய்கின்ற உபயதாரர்களான ஆந்திரியார் நாள் குடும்பம், ஷபிய குடும்பம், பெஞ்சமின் மரி தெரேஸ் குடும்பம், சென்ட் ஜான் கேஸ் நிறுவனம், ஜோசப் டென்னிஸ் குடும்பம், பொலின் ஆண்டன் குடும்பம், ஜோசப் கேத்ரின் குடும்பம், ஆண்ட்ரூ பிலிப் பிள்ளை மோட்டன் குடும்பம், வேலுசாமி பார்த்திவன் குடும்பம், இவர்களோடு திருமண நாள் நன்றியாக கிறிஸ்துதாஸ் கரோலின் இருதயமேரி, இதயாண்டவருக்கு நன்றியாக பிலோமினா தும்கூர், நன்றியாக சிறப்பு கருத்துக்களுக்காக ஆனந்த் குடும்பம் சென்னை, உடல்நலத்திற்காக கல்வி ஞானம் வேண்டி சாம் ஆஸ்வால் பிராங்க், குழந்தை வரம் கிடைப்பதற்கு நன்றியாக அடைக்கலசாமி லீனா, உடல் நலன் பெற வேண்டிய மரிய பிரிசில்லா, உடல் நலன் பெற ஸ்லீப் வாக்கிலிருந்து விடுபட சிந்தியா USA, குழந்தை பாக்கியம் கிடைத்ததற்கு நன்றியாக சுகப்பிரசவம் வேண்டி ஜெயா நவீன், வேலை கிடைப்பதற்கு நன்றியாக ஆண்டனி பிரேம் குமார், கால்வழி தீர கட்டுகள் தீர நன்கு படிக்க ஸ்டெஃபானி பிரான்ஸ், குடும்பத்திற்கு செய்த தீவினைகள் செய்வனைகள் செய்பவர்கள் நிரந்தர கட்டுக்குள் அடங்க வேண்டி ரோஸ்லேன், மாதா செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாக விசுவாசத்தில் வாழ வளர வேண்டி செல்வி குடும்பம், இதய நோயிலிருந்து சுகம் பெற வேண்டி மேரி ரஞ்சிதம், கருத்துக்கள் நிறைவேற முதுகெலும்பில் ஏற்பட்டுள்ள கோளாறு குணமடைந்து உடல் நலம் பெற வேண்டி தெலா விக்டோரி இசபெல்லா, உடல் உள்ள நலன் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டி சூரியமூர்த்தி இதேமேரி குடும்பம், ஆவியின் அருள் பெற நன்கு படிக்க வேண்டி நிர்மலா ராணி, கருத்துக்கள் நிறைவேற வேண்டி டொமினிக் மாரி ரெஜீனா தீபா பெசோன், கருத்துக்கள் நிறைவேற உடல் நலம் வேண்டி சுசான் டொமினிக், தூய இதய மரியனை மேல்நிலைப் பள்ளிக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக இந்த கல்வி ஆண்டில் இறைவன் தொடர்ந்து வழி நடத்த ஆண்மேலை பாட்டிக்காக 10ஆம் ஆண்டு நினைவாக லூர்து சாமி லூர்து மேரி, 20ஆம் ஆண்டு நினைவாக சைமன் ஆரோக்கியசாமி சௌரியம்மாள், உத்திர செலுத்த ஆன்மாக்கள் மையல் பெர்னாண்டோ, சேவியர் புபாலன், விசுவாசம் மரிய செல்வம் மற்றும் குடும்பத்தில் இருந்தவர்கள் ராஜப்பா ரீட்டா, ஆண்மேலை பாட்டிக்காக அந்தோணி சாமி தெரசப்பா ரிச்சர்ட், இவர்களுக்காகவும் திருப்பலியை தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஒப்புக்கொண்ட குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம். தகுதி பெற நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதரரே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரரே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எங்கள் ஒளியும் மீட்புமான இறைவா, நன்மைகளுக்கெல்லாம் பிறப்பிடம் நீரே, எங்களுக்கு உம்முடைய ஆவியாம் கொடையை அளித்தருளும். அந்த ஆவியின் ஏவுதலால் நாங்கள் நன்மையானவற்றை தேர்ந்து தெளியவும் அவற்றை செயல்படுத்த ஊக்கம் பெறவும் அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். நாங்களே கடவுளிடமிருந்து ஆறுதல் பெற்றுள்ளோம், மற்றவர்களுக்கு ஆறுதல் அளிக்க எங்களால் முடியும்.
திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 1 7 முடிய. கொரிந்து நகரில் உள்ள கடவுளின் திருச்சபைக்கும் அக்காயா மாநிலம் முழுவதிலும் வாழும் இறைமக்கள் அனைவருக்கும் கடவுளின் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்துதராய் இருக்கும் பவுலும் சகோதராகிய திமோத்தேயுவும் எழுதுவது. நம் தந்தையாம் கடவுளிடமிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தை இரக்கம் நிறைந்த கடவுள். அவரை ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்று. அவரை போற்றுவோம். கடவுள் எங்களுடைய இன்னல்கள் அனைத்திலும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். நாங்களே கடவுளிடமிருந்து ஆறுதல் பெற்றுள்ளதால் பல்வேறு இன்னல்களில் உழலும் மற்ற மக்களுக்கும் ஆறுதல் அளிக்க எங்களால் முடிகிறது. கிறிஸ்து நமக்காக மிகுதியாக துன்புற்றார். அதுபோல அவர் வழியாக நாம் மிகுதியான ஆறுதலுக்கு பெறுகிறோம். ஆகவே நாங்கள் துன்புறுகிறோம் என்றால் அது உங்கள் ஆறுதலுக்காகவும் மீட்புக்காகவும் தான். நாங்கள் ஆறுதல் பெறுகிறோம் என்றால் அது உங்கள் ஆறுதலுக்காகவே. நாங்கள் துன்பங்களை பொறுத்து கொள்வதை போல நீங்களும் உங்கள் துன்பங்களை தளரா மனதுடன் பொறுத்து கொள்வதற்கு இந்த ஆறுதல் ஆற்றல் அளிக்கிறது. நீங்கள் எங்கள் துன்பத்தில் பங்கு எடுப்பதைப் போல எங்களுடைய ஆறுதலிலும் பங்கு பெறுவீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். நீங்கள் இவ்வாறு செய்வீர்கள் என உறுதியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி. என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். பல்லவி. அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவரை விடுவித்து காத்தார். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார். ஆண்டவர் எத்தனை இனிமையானவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். பல்லவி. Hallelujah.
கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 5 திருவசனங்கள் 1-12 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை: ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே, மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள். ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறே உங்களுக்கு முன்பிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, அனைத்து உலகின் மாறும் வாழ்த்துப்பட்டதாக. சகோதர சகோதரி, நாம கொடுக்கும் திருப்பலி இல்லாமல் இறைவனாய் தந்தைக்கு ஏற்றுதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இன்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. மகத்துவமிக்க இறைவா, நாங்கள் நிறைவேற்றும் இத்திருப்பலியை கருணையுடன் கண்ணோக்கியருளும். தம் நண்பர்களுக்காக தம்மையே கையளித்த இயேசுவின் பலியை நிறைவேற்ற நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை ஏற்று எங்களுடைய அன்பை வளரச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றியுடன் பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீர் உம்முடைய ஒரே பேரான மகனோடும் தூயாவியோடும் ஒரே கடவுளாகவும் ஒரே ஆண்டவராகவும் இருக்கின்றீர். ஆழ்வகையில் மூவராக இருந்தாலும் இறைத்தன்மையில் ஒரே கடவுளாக இருக்கின்றீர். நீரே வெளிப்படுத்தியதாலும் இது மாற்றி பற்றி நாங்கள் விசுவசிப்பதையும் மகனை குறித்தும் தூயாவியை குறிக்கும் எத்தகைய வேறுபாடுமின்றி விசுவசிக்கின்றோம். இவ்வாறு முதலும் முடிவுமற்ற உண்மையான இறைத்தன்மையை அறிக்கையிடும்போது ஆழ்வகையில் தனித்தன்மையையும் இறையியல்பில் ஒருமையையும் மகத்துவத்தில் சமத்துவத்தையும் ஆராதிக்கின்றோம். ஆகவே வான தூதரணிகளோடு சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து நாள்தோறும் முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: பரிசுத்தர்
ஆகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுது காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட மனமும் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சிலருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தாம் சிலருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காம் எல்லோருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்த உண்மைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலக எங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், என்னை ஆயர்கள் குருமரவினர் உமக்கு சொந்தமான மக்கள் அனைவரையும் பரம அன்பினால் நிறைவு பெறச் செய்தலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமண் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு வந்துள்ள இந்த புனிதர்கள், இன்றைய புனிதர் அருளப்பர் சகாவுன் மற்றும் புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் தந்தையை பார்த்து சொல்லுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். அது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சிமையும் என்றென்றும் உமதே. இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களுக்கு விட்டு செல்ல அமைதி ஒழிக்கிறேன் அப்போஸ்தலருக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கியதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்தருள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சிகின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடைமை காத்து நித்திய வாழ்வு அழைத்து கொண்டு செல்வதாக. ஆமென். அறிவிப்பு: நற்கருணை மாலை ஜெபம் படிக்கும் பொழுது யூனிஃபார்ம் போட்டுட்டு ஸ்கூலுக்கு தயாராக வந்திருக்கிற பிள்ளைகள் இங்கே பீடத்துக்கு முன்னாடி
வந்து நிற்கவும். சிறப்பு ஆசீர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பேன். இங்கே இருக்கிற பிள்ளைங்களும் சரி, அந்த பிள்ளைங்களும் சரி, யாரெல்லாம் யூனிஃபார்ம் போட்டு தயாராக வந்திருக்கிறீங்களோ, ஏர்லி பேர்ட் கேச்சஸ் மோர் ஃப்ளைஸ் என்பது பழமொழி. திருவிருந்து பாடல். திரு அமுதே ஜீவன் தரும் கனியே பாவ வினையகற்றும் பரம போஜனமே தேவ திரு அமுதே ஜீவன் தரும் கனியே பாவ வினையகற்றும் பரம போஜனமே வீரென்னுள் எழுந்தருள ஏழை தகுதியற்றே பாவி கோரமொழி பகர சுகம் பெறுவே நீ வீரென்னுள் எழுந்தருள பாவி கோரமொழி பகர சுகம் பெறுவே தேவ திரு அமுதே ஜீவன் தரும் கனியே பரம போஜனமே. நற்கருணை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம், இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கிறேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள்மனம் என்பதால் என் முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பென்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமென். அன்பாளர்களே, நேற்றைய தினம் கடலூருக்கு ஒரு திருமணம் ஆசீர்வதிக்க சென்றேன். அந்த திருமணம் இங்கு நம்முடைய தகவல் மையத்தில் பதிவு செய்யப்பட்டு நடக்கின்ற முதல் திருமணம் என்று நினைக்கின்றேன். பல திருமணங்கள் கூடி வந்திருக்கலாம், எனக்கு ஞாபகமில்லை. ஆகவே நான் ஆசீர்வதிக்க வேண்டும், ஏனென்றால் அதற்கு ஒரு கருவியாக இருந்ததினால். ஆகவே போய் அந்த கடலூருக்கு போய் கொஞ்ச நாள் ஆகுது. அந்த கோயிலில் பூசை வச்சு அங்கே பார்த்தது இந்த டிவி அங்கே வச்சுருக்கிறாங்க. அதுக்கு பேர்
சிசிடிவி, க்ளோஸ்டு சர்க்கியூட் டிவி. சக்ரிஸ்லேருந்து ஆப்ரேட் பண்ணால் அந்த பாடல்கள் போடலாம், அதுக்கு ஒரு கேமரா வச்சா போடலாம். அது யார் வேணாலும் செய்யலாம். அந்த ஒளிபரப்பு என்பது அடுத்தது. க்ளோஸ்டு சர்க்கியூட் முதலில் கோவிலுக்கு, பிறகு அருகில் இருக்கக்கூடிய ஊருக்கு, பிறகு சேட்டலைட்டுக்கு, பிறகு இன்டர்நெட்டுக்கு, இப்படி வரிசையாக போகிறது தான் படிப்படியாக. அவை எடுத்தோட வானத்தில் பறக்கணும் இல்லை, க்ளோஸ் சர்க்கியூட். ஆகவே அந்த பங்கு சாமியார் என்கிட்ட கேட்டார், எப்படி ஃபாதர் இதெல்லாம் செய்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள். கொஞ்சம் சொல்லிக் கொடுத்தேன் எல்லாம். அதை நிறைவுபடுத்தியிருக்கிறார், செயல்படுத்தியிருக்கிறார். பாராட்டுக்கள். ஆகவே இதை பற்றி மறுபடியும் சொல்கிறேன், இப்போ நேரம் இல்லை. பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும், இன்னும் ஆராதனை இருக்கிறது. ஆகவே இந்த பிள்ளைகளுக்கு சிறப்பு ஆசீர். ஸ்கூல் ஃபஸ்ட் டே, ஸ்கொலாஸ்டிக் இயர், கல்வி ஆண்டு துவங்குகிறது. இறைவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செவியுங்கள். முதலில் இறைபக்தி, அடுத்தது இறைபக்தி இருக்குமானால் அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்பதில் கருத்து கொள்ளுங்கள். ஜெபிப்போமாக. நீதிமான்களை என்று பாவிகளை அழைக்க வந்த உம் திருமகன் இயேசுவின் தந்தையே இறைவா, எங்கள் தகுதியின்மையை பாராமல் எங்களை திடப்படுத்த நீர் தந்த இந்த உணவிற்காக நன்றி கூறுகிறோம். தூய ஆவியின் துணையால் உண்மை எங்கிருந்தாலும் அதை கண்டுகொள்ளவும், உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றி உம் திருமகனின் சகோதர சகோதரர்களாக வாழவும் எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. மற்றவர்களும் இந்த பிள்ளைகளை நோக்கி கை தூக்கி ஆசீர்வதியுங்கள். பரிசுத்த ஆவியினுடைய நிறைவே இவர்களுக்காக ஜெபிப்போம். ஞானமும் மெய்யினரும் தருவிய ஆவியை, ஆலோசனையும் வல்லமையும் தரும் ஆவியை இவர்களுக்கு தந்திரலும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு ஞான கல்வியையும் தந்திரலும், உலக கல்வியும் தந்திரலும், வேண்டிய உடல் நலம், ஆர்வம், உற்சாகம் எனும் புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வு அனைத்தையும் தந்திரலும். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. திருப்பலியில் ஒப்பு கொடுக்கப்பட்ட கருத்துக்களுக்காகவும், தாய் திருச்சபையின் வளர்ச்சிக்காகவும், திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும், பங்கின் வளர்ச்சிக்காகவும், பங்கில் உள்ள அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், இறை மக்கள் குடும்பங்கள், பக்தி சபையினர், சிறார்கள் அனைவரின் நலன்களுக்காகவும், சிறையில் வாடுவோர், நோயினில் தவிப்போர் இவர்களின் ஆறுதலுக்காகவும், மறைபரப்பு பணி செய்வோரின் பராமரிப்பு பாதுகாப்பிற்காகவும், அன்பொழி குடும்பங்களுக்காகவும், விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனில் நித்திரை பாற்றி அடையவும், போதிய மழை பொழிவு நமக்கு கிடைக்கும்படியாகவும், விவசாயம் செழிக்கவும் அன்றாடுவோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற இருதயமே, எங்கள் இரட்சணியமாயிரும். புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல புனிதர்களே, தூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்.
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தர் கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.